ஹாய் ஹலோ பிரைஸ் தலாட் நியூவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தன்னால யாரும் காயப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க அதிகமான காயமே வரும். எந்த அளவுக்கு தன் இருதயத்தை ஒடுக்கி நொறுக்கி சுக்கு நூறா உடைச்சு போடுற அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தி கடைசியில தனிமை மட்டும் தாங்க நம்ம வாழ்க்கையில பரிசா தருவாங்க. இது தாங்க மனுஷங்களோட இயல்பு. ஆனா நம்மளோட இருதயத்தை எவ்வளவு சுக்கு நூறா உடைச்சாலும் அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி இருதயத்துல இருக்கிற காயத்தை கட்டுறதுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு தாங்க நம்மளுடைய ஏசப்பா. அதுக்காக தான் சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு வேதவசனம் சொல்லியிருக்குங்க. வேதத்துல கூட அப்படித்தாங்க தாவீதுன்ற ஒரு தேவ மனிதன் இருதயம் அதிகமா நொறுக்கப்பட்ட நேரத்துல ஏசப்பாவை தேடி போனது நிமித்தம் அவங்களோட காயங்கள் கட்டப்பட்டு அவங்களுக்கு தேவையான ஆறுதலை ஏசப்பா தந்தாருங்க. இன்னைக்கு நீங்களும் பலவிதமான காயத்தோட இதய நொறுக்கத்தோட மனவேதனையோட இருந்தீங்கன்னா ஏசப்பாவை தேடி போங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றி உங்க இருதயத்தின் காயங்களை கட்டி ஏசப்பா உங்களையும் சந்தோஷமா வாழ வைப்பார். ஓகேங்க, பாய். காட் பிளஸ் யூ.